வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 11 நாள் 26 திங்கட்கிழமை செப்டம்பர் 8, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நவம்பர் 11 மணிக்கு உலகளாவிய ஒரு நிமிட அமைதி நிகழ்வு புதுச்சேரியில். 2025 நவம்பர், அதாவது 11வது மாதம் 11ஆம் தேதி 11 மணிக்கு 11வது நிமிடத்தில் உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி உலகளாவிய நிகழ்வாக திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயம் இந்த ஆண்டு புதுச்சேரியில் நடத்துவதென்று முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அந்த நிகழ்வினை நினைவுபடுத்தும் வகையில் புதுச்சேரி தி சென்னை சில்க்ஸ் நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமை நடைப்பயணம் நடத்தியது. இனி இந்த நடைப்பயணம் வாரந்தோறும் நடைபெறும் என்று அதன் ஒருங்கிணைப்பாளர் ஜோகராஜ் தெரிவித்தார். மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் தஞ்சையில். செப்டம்பர் 6 சனிக்கிழமை மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் இல்லம் தேடி பயணத்தில் அரசு இயல்கள மாநில பொறுப்பாளர் சரோஜினி அவர்களை அவரது இல்லத்திலும், அடுத்ததாக புதுக்கோட்டையில் RTI விமல் அவர்களை அவருடைய இல்லத்திலும் சந்தித்தார். அப்போது திறமை திருவிழாத்துறை பொறுப்பாளர் வாசு உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை ஆல்வின் ஹையர் செகண்டரி பள்ளியில் 40 மாணவர்களுடன் நடைபெற்ற அறிவின் அருவி நிகழ்ச்சியில் கௌதம் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்ட நேரடி சந்திப்பில் கிரசன்ட் பள்ளி தாளாளர், நாலந்தா பள்ளி தாளாளர், ஆல்வின் பள்ளி தாளாளர் ஆகிய 3 கல்வி நிறுவனங்களின் தாளாளர்களுடன் நல்லூர் வட்டம் தஞ்சை மாவட்ட உலக சமாதானத்துறை பொறுப்பாளர் மன்னர் உமா சங்கர் மற்றும் பேராசிரியர் திரு புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டதாக தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவசண்முகம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சேலம் மாவட்ட சந்திப்பில் கௌதம், செந்தமிழன் அன்பு, வாசு கலந்து கொண்டனர். சேலம் மாவட்ட நேரடி சந்திப்பு செப்டம்பர் 7 ஞாயிறு மாலை ஆடிட்டர் சிவனேசன் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது. அதில் நல்லூர் வட்டத்தின் மாணவர்கள பொறுப்பாளர் கௌதம், விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு, திறமைகள் திருவிழாத்துறை பொறுப்பாளர் வாசு, ஈரோடு மண்டல பொறுப்பாளர் தங்கமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் என்று யோகா மனநலம் துறை பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 5 கள பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்பு. செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை அன்று ராணிப்பேட்டை மாவட்ட நேரடி சந்திப்பு ஆற்காடு கண்ணன் பூங்காவில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ராணிப்பேட்டை மாவட்ட பொறுப்பாளர் திரு சுபாஷ், கிராமக்கள மாநில பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன், வேலூர் மண்டல பொறுப்பாளர் திரு சிவக்குமார், திருப்பத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு சேகர் மற்றும் திரு ஜெயராமன், திரு ராமகிருஷ்ணன், திரு வேல்முருகன், திரு சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் முக்கிய அம்சமாக அந்தியூர் ரகுமான் அரசியல் களம், ஆற்காடு சுபாஷ் இளைஞர் களம், பாலகுரு வாழ்வியல் களம், குமார் மாணவர் களம், ஸ்வேதா மகளிர் களத்திற்கும் பொறுப்பேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று வேலூர் மண்டல பொறுப்பாளர் திரு சிவக்குமார் தெரிவித்தார். சென்னை மாவட்ட நேரடி சந்திப்பு அண்ணா நகரில். செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் நல்லூர் வட்டத்தின் சென்னை மாவட்ட நேரடி சந்திப்பு நடைபெற்றது. நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் இதில் கலந்து கொண்டார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தொடரும் ஹேமலதா பயணம் திண்டுக்கல் மாவட்டம் பாறைப்பட்டியில். இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்றதில் தையல், எம்ப்ராய்டரிங், ஆரி ஒர்க் போன்ற வேலைகள் செய்து வருவதோடு பயிற்சியும் அளித்து வேலை வாய்ப்பையும் அளித்து வரும் கவிதா தொழில் முனைவோர் துறையில் பொறுப்பேற்கவிருப்பதாக ஹேமலதா தெரிவித்தார். அடுத்து பழனி பாறைப்பட்டி கிராமத்தில் இல்லத்தரசியாக இருந்து கொண்டு சமூக பொறுப்போடு கிராமத்தில் அவரால் முடிந்த பணிகளை செய்து வரும் ராணி அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. நல்லூர் வட்டத்தில் தானும் பொறுப்பேற்று செயல்படுவதாக கூறியுள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் திருச்சி மாவட்ட நேரடி சந்திப்பு நடைபெற்றது. செப்டம்பர் 7 திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நல்லூர் வட்டத்தின் திருச்சி மாவட்ட நேரடி சந்திப்பில் மகேந்திரன் தற்சார்பு, இயற்கை வாழ்வியல் துறைக்கும் ஜோசப் ஆன்மீக துறைக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டதாக மாவட்ட பொறுப்பாளர் அசோக் தெரிவித்தார். தகவல் அறியும் உரிமை சட்டம் இணைய வழி வார கூடுதல் மாற்றம்
தகவல் அறியும் உரிமைச் சட்டத்துறையின் காணொளி வாயிலான வார கூடுதல் இதுவரை திங்கட்கிழமை மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெற்று வந்தது. நல்லூர் வட்டத்தின் மற்ற கள மற்றும் துறைகளின் வார கூடுதல் அனைத்தும் முறைப்படுத்தப்பட்டதில் இனி தகவல் அறியும் உரிமைச் சட்டத்துறையின் வார கூடுதல் வியாழன் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை நடைபெறும் என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்துறை மாநில பொறுப்பாளர் சவுடமுத்து தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். களியனூர் மாணிக்க மாணவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் அழைத்து பாராட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் களியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் மாணிக்க மாணவர்கள் தமது படிப்பிலும் முன்னேறி கொண்டு பள்ளியில் ₹1 திட்டம், அறிவின் அருவி போன்ற செயல்பாடுகளை நம்பிக்கை செய்தியின் மூலம் பார்த்து வந்த ஊராட்சி மன்ற தலைவர் வடிவுக்கரசி ஆறுமுகம் அவர்கள் மாணிக்க மாணவர்களை அழைத்து பாராட்டு தெரிவித்துள்ளார். மாணவர்களும் குறிப்பாக இக்குழுவை தொடர்ந்து வழிநடத்தி வரும் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணிக்க மாணவி தீனலட்சுமி தலைவர் வடிவுக்கரசி ஆறுமுகம் அவர்களிடம் நல்லூர் வட்டம் பற்றி விளக்கி 100 துறை அட்டையினை அளித்து நீங்களும் இதில் ஏதேனும் ஒரு துறையில் பொறுப்பேற்று செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்ட தலைவர் வடிவுக்கரசி ஆறுமுகம் அவர்கள் நமது ஊரில் 3 மணி நேர அதிரடி சேவை மற்றும் 100 நாள் வேலை பணியாளர்களிடம் ₹1 திட்டத்தையும் செயல்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். இந்த சம்பவம் மாணிக்க மாணவர்களின் வலிமையை காண்பிப்பதாக மாணிக்க மாணவர் துறையின் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் வசீகரன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.